வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜியு போப் இவர்களெல்லாம் தமிழுக்கு செய்த மிகப்பெரிய பணிகளை வாசிக்க ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாயிருக்கிறது. அநேக விஷயங்களை அவர்கள் வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள், ஜியு போப் தன்னுடைய கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் புதைக்கப்பட்டிருக்கிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்னார் என்று நாம் பல தமிழறிஞர்கள் மேடையில் பேசும்போது கேட்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய கல்லறையில் அப்படி எழுதப்படவில்லை என்பதையும் அங்கு சென்று பார்த்துவிட்டு வந்தவர்கள் சொன்னதை நாம் கேட்டிருக்கோம் இல்லையா? ஜியு போப் இறந்தது இங்கிலாந்தில் ஒரு அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தமிழ் நூல்களை தொகுக்கிற, அகரவரிசையில் தொகுக்கிற ஒரு பணி செய்கிற போதுதான் அவர் இருந்தார். இங்கிருந்து போனவர் கூட அவர் தமிழ் பணி ஆட்சி கொண்டிருந்தார். அப்படி அவர் அங்கே இறந்த போது அவர் பிப்ரவரி 11 1908 பிப்ரவரி 11 அவர் இறந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையில் இப்படி இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்னார் என்றும், ஆனால் அப்படி எழுதப்படவில்லை என்பதும் இப்பொழுது மேடைகளிலேயும் ஆய்வுகளிலேயும் அதுக்கப்புறம் சொல்றாங்க இல்லையா? பல ஆய்வுகள்ல சொல்றாங்க அந்த மாதிரிலாம் இல்லைன்னு. அப்ப என்னதான் அந்த கல்லறையில எழுதியிருக்கிறாங்கன்னு சிலர் போய் பார்த்திருக்கிறாங்க. இந்த கல்லறையில என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவருடைய பெயர் ஜார்ஜ் அக்லோவ் போப் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவை சேர்ந்த அவர் இங்கே உறங்கி கொண்டிருக்கிறார், அவருடைய கல்லறைன்னு எழுதியிருக்காங்க. தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு சொன்னா கூட அது ஒரு மொழி சார்ந்த, சவுத் இந்தியாவுக்கே சொந்தமானவர் இங்க உறங்குகிறான்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இப்போ யோசித்து பாருங்க, அவர் பிறந்தது கனடாவில், வாழ்ந்தது இங்கிலாந்துல, கொஞ்ச காலம் தமிழ் பணியாற்ற இங்க வந்தார். அந்த கொஞ்ச காலத்திலே அவர் ஆற்றிய தமிழ் பணியும் தமிழுக்கு அவர் செய்த தொண்டும், மறிக்கிற வரைக்கும் தமிழ் சார்ந்த ஆய்வுகளிலே இருந்தபோதும் தனக்கு தென்னிந்தியாவை சொந்தம், தானே ஒரு தென்னிந்தியாவை சார்ந்தவென்னக்கூடிய அளவிற்கு அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அவருடைய குடும்பமும் அவருடைய நண்பர்களும் உணர்ந்து அவருடைய கல்லறையிலே ஜார்ஜ் அக்லோவ் போப் ஆஃப் சவுத் இந்தியா என்று இதை எழுதுகிறவர்கள் அவருடைய குடும்பத்தினரும் நண்பர்களும் என்று எழுதியிருக்கிறார்கள் என்பதை அண்மையிலேயே அங்கு பார்த்து விட்டு வந்தவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டு காட்டினார்கள். அப்ப என்ன பொருள்னு சொன்னா, கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் அந்த மிஷினரிகள் இங்க நம்ம டெபியூட் பண்ணியிருக்காங்க, டெம்பரவரியா நம்ம இங்க இருக்கிறோம், கொஞ்ச காலம் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த மொழிக்காக தங்களை கரைத்து கொண்டவர்கள் தான் இவர்கள் எல்லாம் என்பதை இப்படிப்பட்ட வரலாறுகளை வாசிக்கிற பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படிலாம் அவங்க செய்யறதுக்கு எது காரணம்னா, கிறிஸ்தவ அன்பு அவர்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்தவ அன்பை நான் ருச்சிட்டேன், எப்படியா இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிறது மட்டுமல்ல, அந்த அன்பை கொடுப்பதற்காக கற்றுக்கொண்ட மொழி இருக்க, அதுல அவங்க மயங்கி போய் அவர்கள் செய்து கொடுத்த ஆய்வால தான் நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பே நமக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இப்படிப்பட்டவர்களை நினைக்க வேண்டும், அவர்கள் வரலாறுகளை இன்னும் வருகால தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.